முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, யாருக்கும் அவ்வளவு சுலபமாக கொடுக்காத வரத்தை தான் என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். ஆமென் செல்லமே. எந்த விஷயம் நடக்கலைன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தியோ அதை நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் நீ ஆசைப்பட்ட விஷயத்தையும் உனக்கு வெற்றிகரமாக உன் கைகளில் ஒப்படைச்சது நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் ததாஸ்துன்னு சொல்லி உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான வரத்தை தான் கொடுக்க வந்திருக்கேன். கஷ்டங்களிலிருந்து உன்னை காப்பாற்றி மீட்டெடுத்து நீ இஷ்டப்பட்ட விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுக்க வந்த என்னை தடுத்து நிறுத்தாதே என் செல்லமே. இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கையை இந்த பிரபஞ்சம் உனக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம்தான்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கு அமைஞ்ச வாழ்க்கையும் உனக்கு கிடைச்சது போல நல்ல குடும்பமும் அமையாமல் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் கஷ்டப்படும்போது உனக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களுக்காகவும் உனக்கு அமைஞ்ச வாழ்க்கைக்காகவும் நீ நன்றி சொல்ல பழகு. வாழ்க்கைனா மனக்கசப்பும் வெறுப்பும் வருத்தங்களும் இருக்க தான் செய்யும். அதை தாண்டி நீ தானே வாழ்க்கையை வைராகியத்தோடு வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணும். சின்ன சின்ன விஷயங்கள் மனக்கசப்பை உண்டாக்குது, மன வருத்தத்தை கொடுக்குதுன்னா அதையே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் உனக்காக கொடுத்த வாழ்க்கையை அமைதியோடும் நன்றியோடும் அனுபவித்து வாழ தயாராகு. யார்கிட்டையும் போய் நீ யாருங்கிறத நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக உயர்வோடு வெற்றி பெற்று வாழ தயாராகு. உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே என் செல்லமே. ஒரு சிலர் இறைபக்தி வச்சுக்கிறத விட்டுட்டு ஜாதகத்தையும் ஜோசியத்தையும் நம்பி அதில் வாழ்க்கையை தேடக்கூடியவங்களா இருக்கீங்க. முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. உன் பாதையை உருவாக்குவது உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய நேர்மையான முயற்சியும் தானே தவிர உன்னுடைய ஜாதகமோ ஜோசியமோ கிடையாது. நீ செய்கிற விஷயங்களும் நீ செய்கிற நன்மைகளும் உன்னுடைய முயற்சியும் தான் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான நல்ல விஷயங்கள். எல்லாமே என் தலைவிதி, என் ஜாதகத்தில் அப்படி தான் எழுதியிருக்குன்னு சொல்லிக்கிட்டு நீ ஒருபோதும் நேரத்தையும் பொழுதையும் வாழ்க்கையும் வீணாக்கி சோம்பேறியாக உட்காந்துராதே. முயற்சி இல்லாத நம்பிக்கை வெறும் மாயை தான். முயற்சியோட நம்பிக்கையோடு நீ வேலை செய்யும்போது கண்டிப்பாக அதன் மூலமாக நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாகவும் மாற்றுவேன் என் செல்லமே. உன் உழைப்பை நீ தெய்வமாக நம்பி வாழும்போது நானும் உனக்கு துணையாக தெய்வமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான விஷயங்களில் எல்லாம் நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுப்பேன். நீ நேர்மையோடு தைரியத்தோட மனித நேயத்தோட மனிதாபிமானத்தோட வாழும்போது அதுதான் உண்மையான பக்திக்கு அடையாளம். நீ அப்படி தான் வாழணும்னு இந்த அப்பன் முருகன் நானும் ஆசைப்படுறேன். இப்பொழுதும் நீ கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களே யோசிச்சுக்கிட்டு கவலைப்படாத. நான் சொல்கிறத நல்லா நிதானமாக புரிஞ்சுக்கோ. கடந்த காலம் உன்னை உடைக்கிறதுக்காக அல்ல, உன்னை உருவாக்குவதற்காகவே வந்தது. அதனால் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை இனிமேலும் நீ யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டாம். இனி நடக்க போகிற விஷயங்களுக்காக நீ என்ன செய்யணுங்கிறத யோசி. நீ செய்யும் நல்ல செயல்கள் மூலமாக தான் உன் வாழ்க்கை அழகாக மாறும். உன் வாழ்க்கையை சிறப்பாக்கி உனக்கு வெற்றிகளை கொடுப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் இருக்கேன்றதை நீ முழுமையாக நம்பு. என்னை நம்பும் போது எந்த விதத்திலும் உன்னை தோல்விகளும் துக்கங்களும் நெருங்க நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதையும் யோசிக்காமல் கவலைப்படாமல் உன் உடல்நிலையை அக்கறையோடு பார்த்துக்கோ. உன் கனவுகளை நனவாக்கி என் அருளால் நான் உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்குறேன். நேற்று நடந்ததை உன்னால் திருத்தவோ மாற்றவோ முடியாது. ஆனால் நாளைய நாள் எப்படி இருக்கணுன்றத நீ உருவாக்க முடியுமல்லவா? நடப்பதையெல்லாம் என் பொறுப்பில் விட்டுடு. உனக்கு எது நல்லதுன்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். என் மேலே நீ முழு நம்பிக்கை வைக்கும்போது உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நான் சிறப்பாக நடத்தி கொடுப்பேன். உனக்கு கஷ்டமாக இருக்கும் விஷயங்களை கூட நான் சுலபமாக செஞ்சு தரப்போகிறேன். உன் வாழ்க்கையை சிறப்பாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. வாழ்க்கையில் ஒரு மனிதனை அழிக்கக்கூடிய 3 விஷயங்கள்னா அது பெருமையும் பேராசையும் கோபமும் தான். நீ ஒருபோதும் அடுத்தவங்கிட்ட உன் வாழ்க்கையை பற்றி பெருமை பேசிக்கிட்டே திரிய வேண்டாம். அதே போல் அடுத்தவங்க வாழ்க்கையில் கிடைக்கிறத பார்த்து பேராசைப்பட்டு பொறாமையில் பொங்கி வலியவும் வேண்டாம். யார் மேலேயும் கோபப்படாமல் அமைதியாக பொறுமையாக பொறுப்பான பிள்ளையா
உன் வாழ்க்கையை மட்டும் வாழ பழகு. ஏதாவது ஒரு வழியில் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக வந்து நின்று உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன்னு செல்லமே. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. உன்னுடைய நல்ல நேர்மறை எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான வெற்றிகளை நான் உருவாக்கி தருவேன். முயற்சி செஞ்சு முடித்த பிறகும் நீ பொறுமையோடு காத்திருக்க கற்றுக்கோ. நீ செஞ்ச முயற்சிகளுக்கும் உன்னுடைய உழைப்புக்கும் கூடிய சீக்கிரம் நான் நல்ல பலனை கொடுத்தே தீருவேன். வாய்ப்புகள் விட்டுட்டு எங்கேயோ தூரத்தில் இருக்குன்னு நினைக்காத. உன்னை சுற்றி நிறைய வாய்ப்புகள் குமிஞ்சு கிடக்கு. நீ தான் உன்னை சுற்றி இருக்க வாய்ப்புகளை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை சரியான விதத்தில் சிறப்பாக பயன்படுத்தி வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகணும். உன் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு நீ பெருசாக கஷ்டப்படணுன்ற தேவையெல்லாம் இல்லை. சின்ன சின்ன முயற்சிகளை சரியாக செஞ்சாலே அந்த சிறு முயற்சியின் மூலமாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் வந்து சேரும். உன் உழைப்பும் நம்பிக்கையும் வீணாக போக நான் விட்டுட மாட்டேன். அடுத்தடுத்த கட்டத்துக்கு உன்னை கொண்டு போய் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேனே செல்லமே. உன்னுடைய குறிக்கோளில் மட்டும் நீ உறுதியாக கவனமாக இருந்துக்கிட்டு நேர்மறை எண்ணத்தோட முயற்சி செஞ்சு முன்னேறி போய்கிட்டே இரு. அடுத்தவங்க குறுக்கு வழியில் போய் ஜெயித்தாலும் நீ எப்போதும் நேர்வழியவே தேர்ந்தெடு. நேர்வழியில் போய் கூட வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், முன்னேற முடியுன்றதுக்கு நீ ஒரு உதாரணமாக பாடமாக மற்றவங்களுக்கு இருக்க போகிற. நீ எதிர்பார்த்த வெற்றியை உனக்கு கொடுத்து உன்னை உயர்த்தி என் அருளால் உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். நீ எப்போதும் ஆக்கப்பூர்வமாக இரு. யாரையும் குறை சொல்ல வேண்டாம். நீ சொல்ல வேண்டிய உண்மையை மட்டும் சரியான இடத்துல சொன்னினா போதும். அடுத்தவங்களுடைய வேதனையை போக்கக்கூடிய ஆளாக, அடுத்தவங்களுக்கு ஆறுதலும் தைரியமும் சொல்லக்கூடிய பிள்ளையாக நேரு. மாற்றம் வேணும்னா முதல்ல நீ தான் உன்னை மாற்றிக்கணும். நீ உன்னை மாற்றி கொள்ளும்போது, உன் எண்ணமும் செயலும் சுத்தமாக இருக்கும்போது, நீ சுறுசுறுப்பாக உழைக்கும்போது கண்டிப்பாக அதன் மூலமாகவே நான் உன் வாழ்க்கையில் உயர்வை உண்டாக்குவேன். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிருவேன் செல்லமே. யாருக்கிட்டையும் சொல்லாமல் நீ மனசுக்குள்ளேயே பல சோகங்களை நிரப்பி வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். அத்தனை சோகங்களையும் தாண்டி வலிமை உள்ள ஆளாக உன்னை வெளிக்காட்டி கொண்டு தைரியமாக காட்டிக்கிற உனக்கு உன் மன காயங்களையும் வருத்தங்களையும் போக்கி உனக்கான வெற்றிகளை நான் தர நான் வந்துட்டேன். உன்னுடைய இலக்கை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு நம்பிக்கையோடு நீ முன்னேறி போய்கிட்டே இரு. கூடிய சீக்கிரம் காலம் உனக்கான வெற்றி காலமாக மாறும். உன் பொறுமைக்கு பரிசாகவும் உன் உழைப்புக்கு பலனாகவும் நான் உண்மையான மகிழ்ச்சியையும் வெற்றியையும் உன் வாழ்க்கையில் மலரச் செய்வேன். இப்போது உன்னை சுற்றி சுற்றி வரவிருக்கும் ஆபத்துகளையும் பிரச்சனைகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்கிறேன் என் செல்லமே. சோர்வு உன்னை ஆட்கொள்ளும் போதெல்லாம் நீ கொஞ்சம் பாரத்தை இறக்கி வச்சு என்னை நோக்கி ஓடிவா. நான் உன் வலிகளையும் வேதனைகளையும் எடுத்துக்கிட்டு உன் மனசை லேசாக்கி உனக்கான மகிழ்ச்சியையும் வெற்றிகளையும் உன் கைகளில் கொடுப்பேன் என் செல்லமே. இலக்கை நோக்கி ஓடுவதையும் வெற்றியை அடைவதற்காக முயற்சி செய்கிறதையும் நீ ஒருபோதும் நிறுத்தாதே. ரொம்ப சோர்வாக இருந்துச்சுன்னா ஓய்வு எடுத்துக்கலாம். ஆனால் ஒருபோதும் தளர்ந்து போய் அப்படியே உட்காந்துடக்கூடாது. நம்பிக்கையை கைவிட்டாமல் நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். நேரமும் காலமும் உனக்கு சாதகமாக மாறி உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாக போகுது. துன்பங்களை போக்கி உனக்கான இன்பங்களை கொடுத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எதிர்காலத்தை நினச்சி தேவையில்லாமல் பயப்பட வேண்டாம். இந்த அப்பன் முருகன் நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படாதே. நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து பாதுகாத்து உனக்கான நல்வழியில் உன்னை வழி நடத்தி வாழ வைக்கிறேன். மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு இன்பத்தை பெருக்கி கொண்டு துன்பத்தை குறைத்து கொண்டு வாழ பழகு. கூடிய சீக்கிரம் உன் பொருளாதார வசதிகள் பெருகும். உனக்கு நிறைய வருமானம் வரப்போகுது. வறுமையும் தேவையில்லாத குழப்பமும் உன்னை விட்டு அகன்று நல்ல சிந்தனைகளோட வாழ்க்கையை சிறப்பாக செல்வ செழிப்பா நீ வாழும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. கர்மாக்களை உனக்கான தண்டனையாக நீ நினைக்காதே. கர்மாக்கள் தான் ஒரு மனிதனை சுத்தப்படுத்தும். ஒருத்தர் தப்பு செய்கிறான், பாவம் செய்கிறாங்க போது அந்த கர்மாக்கள் அவனை பின்தொடர்ந்து அந்த பாவத்தை போக்கி அவனுக்கான புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்த்து அவனை நல்ல முறையில் வழிகாட்டி வாழ வைக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தீர்த்து உனக்கான நல்லதை செய்து கொடுப்பதற்காகவே
இப்போது உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எதிர்பார்த்ததை எல்லாம் எதிர்பார்க்காத நேரத்தில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். உனக்கு தடையாக இருக்கும் அனைத்தையும் உடைத்தெறிந்து உன் வாழ்க்கையில் நான் வெற்றிகளை கொண்டு வந்து கொடுப்பேன். வைராக்கியத்தோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. கீழே விழுந்தாலும் தைரியமாக எழுந்து நட. நீ செய்யும் முயற்சிகளில் எல்லாம் இனிமே என் அருள் உனக்கு துணையாக இருக்கும். உன் பொறுமையை வெற்றியாக மாற்றி உன் வாழ்க்கையை நான் வெற்றி வாழ்க்கையாக வழி நடத்தி கூட்டிகிட்டு போக போகிறேன். நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும். உன் வாழ்க்கையில் நான் நல்ல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்குறேன். உனக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கொடுத்து என் அருளின் பரிசாக உன்னை வெற்றிகரமாக வாழ வைக்க போகிறேன். நீ எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கோ. நான் உன் கூடவே இருக்கும்போது இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு வெற்றி நாளாக இருக்கும் என் செல்லமே. நீ எதை நினச்சும் கலங்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் நீ வருத்தப்படும் அளவுக்கு எதையும் கெட்டதாகவோ தவறாகவோ நடக்க விட்டுட மாட்டேன். நீ கேட்ட அனைத்தையும் கூடிய சீக்கிரமே நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன்.